I'm going to extend the concept of a multi-threading. So as you know that whenever you're going to implement the concept of multi-threading, என்ன பண்ணணும், எல்லா மெத்தடோட லாஜிக்கும் ரன் அப்படின்னு ஒரு மெத்தடுக்குள்ள தான் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுத வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும். இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? அதாவது இப்ப நார்மலா நம்ம இதுவரை நம்ம பார்த்தபடி எல்லா மெத்தடும் மெயின் ஃபங்க்ஷன்ல ரன்ங்கிற மெத்தட்ல இருந்து கொண்டு வரணும் அப்படின்னா அப்ப ஒரு கிளாஸுக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? இதுவரை நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? Yeah, but actually என்னன்னா for example என்னோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா I have some more than one function, ஒரு more than one method இருக்கு. Then how can you make it as a thread? இத வந்து நான் எப்படி வந்து மல்டி த்ரெட்டிங்கா நான் மாத்துறது அப்படினு பார்க்கறதா இந்த லாஜிக்ஸ். இப்போ நீங்க as usual கோட் எழுதிட்டீங்க. So then I'm going to create a one main class. So public static so void main. So I'm going to create an object for the sample class. அதுக்கு நான் வேற எதுவுமே நான் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். Then compilation பண்ணிக்க. Please always try to go with step by step procedure so that it will give you a clarity and as well as that even we can easy to modify it. நம்மளால வந்து ஈஸியா மாடிஃபை பண்ண முடியும். இப்போ எதுவுமே ரன் ஆகாது பிகாஸ் நான் வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கால் பண்ணிருக்கேன். பட் ஈவன் நான் எந்த ஒரு மெத்தடுமே நான் அந்த இடத்துல நான் கால் பண்ணல. ஸோ ஈவன் அப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு கால் ஃபங்க்ஷன் மெத்தடை நான் கால் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் 1. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரெட்டா மாத்தல, பட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் காலா நான் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் நான் த்ரெட்டா மாத்தல. இஸ் கரெக்டா ராங்? த்ரெட்டிங் பிரின்சிபலா இது இல்லது நாட் அ மல்டி த்ரெட்டிங் பிரின்சிபலா? இட் இஸ் அ த்ரெட். ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் காலும் த்ரெட்னு சொல்லலாம். மல்டி த்ரெட்டிங் அப்ளை பண்ணிருக்கிறேன்னா இல்லையா இந்த ப்ரோக்ராம்ஸ்ல? அப்ளை பண்ண லாஜிக்ஸ்ல மல்டி த்ரெட்டிங் அப்ளை ஆயிருக்கா இல்லையா? நோ. எப்படி சொல்றீங்க மல்டி த்ரெட்டிங் அப்ளை ஆகல அப்படின்னு? How can you say that here the multi threading is not applied? மல்டி த்ரெட்டிங் அப்ளை ஆகல அப்படிங்கறத எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க? Here there is no run method. Run methodக்கான டெஃபினிஷன் கிடையாது. இங்க வந்து அதே போல வந்து எக்ஸ்டென்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா even I didn't use means மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணல. இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணிக்கல. ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கல. சோ தட் அப்ப கண்டிப்பா என்ன இருக்காது உங்களுக்கு, இது த்ரெட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே, சோ இப்போ நீங்க இந்த என்டையர் கிளாஸ் வந்து நீங்க த்ரெட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா பட் இந்த மாதிரி அதாவது இப்ப ஒரே ஃபங்க்ஷன் அதாவது ஒரே கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தனித்தனி த்ரெட்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கான்ட் இம்ப்ளிமெண்ட் ரன் மெத்தட் ஹியர் இட்செல்ஃப். இந்த ரன் மெத்தட் இந்த இடத்துல நீங்க எழுத முடியாது. பப்ளிக் வாய்ட் ரன் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அட் டைம்ல ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் பேரலா ஒர்க் ஆகும். மோர் தென் ஒன் மெத்தட் போட்டீங்க அப்படின்னா அது சீக்வென்ஸா ஒர்க் ஆகுற மாதிரி ஆயிரும். இட்ஸ் கரெக்டா ராங்? இந்த மாதிரி போட்டோம்னா ஃபங்க்ஷன் இப்போ ஃபங்க்ஷன் 1 கால் இருக்கு, ஃபங்க்ஷன் கால் இருக்கு, ஃபங்க்ஷன் 1 கால் இருக்கு, ஃபங்க்ஷன் 2 கால் ஆல்சோ இருக்கு. அப்ப நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா மல்டி த்ரெடிங் அப்ளை ஆகுமா அல்லது அகைன் சீக்வென்ஸ் எக்ஸிகியூஷன் ஒர்க் ஆகுமா? இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கிளாஸ் வீடியோஸ்ல நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். So if you are implemented like that, it will be is good Ganga. It will be work within sequence manner தான் work ஆகும். parallel work ஆகிறது மல்டி த்ரெடிங் லாஜிக்ஸ்ல work ஆகவே ஆகாது. So that அப்போ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது பிகாஸ் இது எல்லாத்தையும் நான் ஒரே த்ரெட்டா கிரியேட் பண்ணிருக்கனால அது வந்து சீக்வென்ஸா ஒர்க் ஆயிடும். So that இன்ஸ்டால் தட் இப்படி நீங்க வந்து ஒரே கிளாஸுக்குள்ள மோர் தென் ஒன் மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு மெத்தடையும் நீங்க தனித்தனி த்ரெட்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா then you can do like this. இப்போ நீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நியூ த்ரெட் நீங்க ஆப்ஜெக்ட்லாம் அதாவது ஆப்ஜெக்ட்லாம் எதுவும் வேணாம்னு சொன்னீங்கன்னா just you can do like this. இப்போ இந்த மாதிரி சொல்லுங்க. So public void run. So இந்த இதுக்குள்ள ஒரே லைன்ல நீங்க எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். பட் ஆக்சுவலி we are accessing outside of the class so that you can access by using object. ஆப்ஜெக்ட் மூலமா இது பண்ணிடுங்க. So இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. Is there any doubt on this? இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா?
சோ நார்மலா த்ரெட் மாட்டவே தான் இது. பட் ஆக்சுவலா இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றதுல பிரச்சனை இருக்கு. இஸ் இட் கரெக்ட்? இஸ் இட் கரெக்டா ராங்? சோ நம்ம என்ன ஆக்சுவலா வந்துட்டு ஒன்ஸ் ஒரு த்ரெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு த்ரெட்டை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல நீங்க என்ன பண்ணணும்? Yep, yeah, is good. We need to call the start method. அதனால என்ன பண்ணணும்? This is called anonymous method அப்படின்னு சொல்லுவோம். See that I can put in command window. நான் command windowல போறேன் பாத்துக்கங்க. So anonymous ANONYMOS anonymous method அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா the logic of this ஒரு particular method defined in the function call itself. அந்த function call இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எல்லா வாக்கையும் finish பண்ணிருக்கேன். anonymous அப்படின்னு சொல்லுவோம். You can call like this start. So here we don't have any specific thread object கிடையாது, but we can make this function as இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனை ஒரு த்ரெட்டா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். Is it clear? Is there any doubts? அதாவது நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம டைரக்டாவே நீங்க இத மட்டும் பண்ணலாம். You can check it. ஏதாச்சும் எரர் வருதான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். Yeah, so there is a line number 33 la error irukku. Yeah, you can check it. What is the line error in the 33th line? 33 la enna line error irukku ungala prediction panna mudiyadanu check பண்ணுங்க. This is the object creation. So the correction is because it called invokes the constructors. So you have to give it like this. ஃபாலோ பண்ண முடியுதா? டாட் கண்டிப்பா வரணும். டாட் கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் இந்த த்ரெட்டை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறதா. ஏன்னா பிகாஸ் நமக்கு ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஆப்ஜெக்ட் நேம் இப்ப நேற்று பாத்தீங்கன்னா T1 டாட் ஸ்டார்ட் அப்படின்னு போட்டோம். அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையாது. அப்ப என்னன்னா ஆப்ஜெக்டோட பேரே இல்ல. பட் டைரக்டா நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கோம். பட் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிருக்கனால இப்பயே நீங்க ஸ்டார்ட் கொடுத்துடணும். இஸ் தேர் எனி டவுட்? Now we have to check. So no error. I hope உங்களுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க எந்த எரருமே இல்ல. பிகாஸ் நியூக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் இருந்துச்சு கண்டிப்பா இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். இனிஷியலைசேஷன் நடக்கும். தட் இஸ் அ மெமரி அலோகேஷன் நடக்கும். சோ தட் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா you have to call this a parenthesis. Sorry, you have to use parenthesis for initialization. இது நீங்க பண்ணணும். Then but actually here we don't have a proper, so that என்ன பண்ணோம் anonymous define பண்ணிருக்கேன் அப்படிங்கறனால அந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணிடலாம். Now this s dot function will be called as a thread. Thread தான் வந்து மாத்தியாச்சு. மல்டி த்ரெடிங்கா நம்ம பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம பண்ணிருக்கோம். அப்ப இதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நீங்க பண்ணிடலாம். This is also the possible way we can do that. Is there any doubt? இப்படி பண்ணீங்கன்னா நீங்க ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த லாஜிக் ஒர்க் பண்றது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த்ரெட் கிளாஸ் மட்டும் தான் உங்களுக்கு அப்ளிகபிள். ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்க்கு உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. இது பாருங்க எல்லாமே மாறி மாறி வந்திருக்கும். வெயிட், I can reduce the function execution. ரெடியூஸ் பண்றேன். print ln போடாம நான் print போட்டுக்கிறேன். Then I'm going to use /t. What is the purpose of /t? What is the purpose of /t? For cache space. Good, excellent. Okay, now you have to check it. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரன் பண்றேன். So for leaving a cache space between different outputs. So compile ஆயிடுச்சு. So எந்த எரரும் இல்ல. Then I'm going to run this. See that வந்து பாருங்க 0 1 2 3 அதுக்கப்புறம் 4 5 6 7 8 9 வரல வந்திருக்கு. அகைன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து 2 4 6 வந்திருக்கு. அடுத்தது அகைன் வந்திருக்கு. So again you can run it. Whether it is a multi-threading or normal threading. Multi-threading apply ஆயிருக்கா இல்லையா அந்த ப்ரோக்ராம்ல? So இந்த அவுட்புட் பார்த்தாலே உங்களால சொல்ல முடியுமா மல்டி த்ரெடிங் அப்ளை ஆயிருக்கா இல்லையான்னு?
எப்படி சொல்றீங்க அப்ளை ஆயிருக்குதுன்னு? ப்ளீஸ் கிவ் த ரீசன் ஆல்சோ. ஒவ்வொரு மெத்தடும் தனித்தனியா ஒர்க் ஆயிருக்கு. இஸ் இட் கரெக்ட்? ஒவ்வொரு மெத்தடும் தனித்தனி மீன்ஸ் இடையில வந்து மாறி மாறி ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. சோ இந்த இடத்துல 0 to 4 வரல வந்ததுக்கு அப்புறம் எகைன் ஒரு 0 வந்திருக்கு. அடுத்தது 5 டிஸ்ப்ளே ஆயிருக்கு. 6 2 பட் நமக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகும். பட் நமக்கு எக்ஸிகியூஷன் ஆர்டர். Don't say execution is different. The order of the execution is different. You can say like that. Excellent answer based with so that the order of the execution is different. So that and also it is not the same. It's not a sequence order of the execution by every thread, so that it's here the concept of the multi-threading is applied. So from that you have to understand that even without creating an object, even you can, with the help of this anonymous implementation, we can implement the concept of multi-threading by using anonymous concept. So நீங்க நேத்து எழுதுற மாதிரி எழுதலாம், or otherwise we can do like this also. Okay, now there is a one concept I need to define. நான் ஒரு கான்செப்ட் நான் எழுதுறேன். there is a one variable is there. instead of this இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 10க்கு பதிலா எல்லா இடத்துலயுமே n அப்படின்னு ஒரு வேரியபிள்ஸ் மாத்திக்கிறேன். எல்லா இடத்துலயுமே n அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் மாத்துறேன். So assume that there is a one function I'm going to write. Assume that there is a one function I'm going to write. Or initialize the value of n. இப்போ என்னங்கிற வேல்யூவை நான் யூஸ் பண்ணிருக்கேன். clear? So அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா so actually the input வாங்கணும் அப்படின்னா first what is the step for reading input? There are two ways பண்ணலாம். one வந்து data input stream பண்ணலாம், இன்னொன்னு scanner பண்ணலாம். So here I go with the data input stream. If you want, you can go with this scanner classes also. That is on your choice. But try to go with the data input stream. That is the efficient one. If you go with the scanner, we need some extra procedure because we need to import that additional features that is called util packages. So I'm going to define my limits. So then I'm going to read it. So integer dot parseInt. So s dot reline. So we know that if you handle an exception, so exception handle பண்றதுக்கு the best choice என்ன அப்படின்னா throws போடலாம். throws போட்டீங்கன்னா நிறைய இஷ்யூ வரும். அதனால better we can use try and catch போட்டுக்கலாம். So we can handle here itself. எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ணியாச்சு. So the handling exception is over. And for data input stream, there is a package we need to define. One is import java.io.star. So when you are going to write any code, please try to go with the like step-by-step procedure. Don't type everything. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு once ஒவ்வொரு 2 லைனுக்கு அப்புறம் just you can test it whether there is a error or not. நீங்க பல்கா ஒரு 500 லைனை டைப் பண்ணி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா you can't predict where is the error. எரர் எங்க இருக்குன்னு நம்மளால ப்ரெடிக்ஷன் பண்ணவே முடியாது. ஓகே, ஏன் எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல? இப்ப பாருங்க, நான் ரன் பண்றேன், it won't give a value. Why? எந்த அவுட்புட்டுமே எனக்கு டிஸ்ப்ளே ஆகாது. இஸ் தேர் எனி ப்ரெடிக்ஷன்? ஏன் இந்த இடத்துல எந்த அவுட்புட்டுமே வரல அப்படிங்கிறது யாராச்சும் சொல்ல முடியுமா? ஸோ என்னங்கிறது டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ ஃபன் இருக்கு, ஃபன் 1 இருக்கு, ஃபன் 2, ஃபன் 2. there are 3 methods இருக்கு. ஸோ 3 மெத்தடும் நான் த்ரெட்டா இன்வோக் பண்ணிருக்கேன். பட் ஆக்சுவலா இன்புட் மெத்தட் இஸ் நாட் இன்வோக்ட். ஓகே, இன்புட் கால் மிஸ்ஸிங், ரெண்டு ஒண்ணுதான். ஓகே, பட் இன்புட் கால் பண்ணனாலதான் அப்ப எரர் அளவா காமிக்கணும். அது ஏன் வரல? Because the value of the n is 0, because it is an instance variable. So we know that for the instance variable the default value is 0. So that அப்பனா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே லூப்புமே ஒர்க் ஆகாது. Loop வந்து initial itself the loop is false, so that no thread will be executed. Once actually it will be terminated once it enter. உள்ள வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் ஆயிடும். So that வந்து ஸ்வாப்பிங்ல நடக்கிறதுக்கு இந்த இடத்துல எந்த சான்சஸ்மே கிடையாது. Okay, so now we need to call a input method. Okay, input method thread மாத்தலாமா ஜெனரலா எழுதலாமா? Okay, assume that I'm going to with thread நான் implement பண்றேன்.
thread இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ அதே லாஜிக்ஸ் தான் பப்ளிக் void run. So now because here run method போடுறோம் அப்படின்னா the logic everything must be defined only inside of runல தான் ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் உங்களுக்கு அதுல தான் ஆரம்பிக்கணும். So call the method input, but actually we are accessing outside of the class, so that we are accessing by using object. உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டைப் பண்றேன். நீங்க ஒரே லைன்ல டைப் பண்ணிக்கலாம். இப்படி ஆர்டரா டைப் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நியூ த்ரெட் காலி பிரேஸ் எல்லாமே ஒரே லைன்ல எப்படி நீங்க போட்டுக்கலாம். If you want, you can do like this also. That is on your choice. இப்படிதான் நீங்க பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஈஸியா இந்த கர்லி பிரேசஸ் எல்லாம் அலைன்மெண்ட்ஸ்க்காக நான் இந்த மட்டும் கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலா அந்த மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் குட் சாய்ஸ். சாரி, no error. No errors. Then I'm going to run it. ஏன் இந்த இடத்துல எந்த ஆன்சரும் வரல? ஓகே, ஜஸ்ட் a minute. உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். whether it's allowed, இந்த மட்டும் வந்து n equal to 2 ன்னு டிக்ளரேஷன் பண்ணும்போது ஃபீல்டுக்கு கொடுக்கலாமா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு கொடுக்கலாமா? ஜாவால இது வந்து அலௌடா? allowed தான், பட் எந்த எரரும் வராது. பட் if C++ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா surely it makes an error message, but it's not a best choice அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Now you just run it. இப்ப நான் ரன் பண்றேன். Yeah, it is not a best choice. Good, Ilakya Devi. Okay, now tell me the answers. ஏன் வந்து நான் 7 கொடுத்தேன், எனக்கு ஏன் 7 means for all the methodsலயும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 7 தான் வந்து மீன்ஸ் என்னதான் லிமிட்டா யூஸ் பண்ணிருக்கேன். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வர அவுட்புட் வந்து அந்த 7 லிமிட்டா வச்சு ஒர்க் பண்ணல. Why? Is there any prediction? Any prediction? Actually, இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். இப்ப இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இனிஷியலா நான் n வந்து 2 கொடுத்திருக்கேன். அப்ப இது வந்து மல்டி த்ரெடிங் வரும்போது இந்த த்ரெட் எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் போது so I told that this is also one thread ன்னு சொல்லிருக்கேன். ஏன்னா இது ஒரு function call, function every function call will be a thread. So here also there is a function call is there. And here also the parsing is also another function call. So there are n number of threading நமக்கு இருக்கு. அப்ப நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த nங்கிற வேல்யூ ரீட் பண்ணும்போது எனக்கு கடைசியா தான் வருது. Means that அந்த மீன்ஸ் மற்ற த்ரெட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த த்ரெட் எல்லாம் பினிஷ் ஆகி முடிச்சிருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா the value of the n assign ஆகுது. Is it clear? You understand நான் என்ன மீன் பண்றேன்னு புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? Do you understand what I mean? நான் என்ன மீன் பண்றேன்னு புரியுதா உங்களுக்கு? Please to reply. Yeah, okay. So actually என்னன்னா நான் அதாவது என்னோட வேல்யூ அசைன் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணிருக்கணும், இந்த மெத்தட் எல்லாம் ஒர்க் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ இப்ப சொல்லுங்க, என்னங்கிற வேல்யூ வந்து ஷேரபிள் மோடுல இருக்கா இல்லையா? என்னங்கிற வேல்யூ ஷேரிங் மோடுல இருக்கா இல்லையா?
So there are 4 thread இருக்குங்க நமக்கு. ஒன்னு input thread, function ஒரு thread, function 1 அப்படின்னு ஒரு thread, function 2 1 thread இருக்கு. So இந்த 4 threadலயும் ஏதாச்சும் வேல்யூ ஷேரிங்ல இருக்கா? Please to reply. Yeah, share ஆகுது. என்ன வேல்யூ ஷேர் ஆகுது? இந்த எல்லா threadலயும் என்ன ஷேர் ஆயிட்டு இருக்கு? Do you understand what I mean? அதாவது இது எல்லாமே த்ரெட்னா சம் வேல்யூ, த்ரெட்ங்கிறது ஒரு டாஸ்க் தான், ஒரு ஆக்ஷன், கரெக்டா ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த த்ரெட்ல ஏதாச்சும் வேல்யூஸ் வந்து ஷேர் ஆகுதா? ஆகுது. என்னங்கிற வேல்யூ ஷேர் ஆகுது. இந்த இடத்துல என்னங்கிற வேல்யூ அப்டேட் யா இஸ் குட் எக்ஸலன்ட் மெத்தட். சோ இனிஷியலா என்னங்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அப்டேட் பண்றேன், பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. சோ அதே வேல்யூ இந்த இடத்துல யூஸ் பண்றேன், அதே வேல்யூ இங்கே யூஸ் பண்றேன், அதே வேல்யூ இந்த இடத்துல நான் யூஸ் பண்றேன். பிரச்சனை என்னன்னா இந்த இடத்துல நீங்க நினைக்கிறது வந்து n வேல்யூ அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். This is called race condition, RACE, race condition. I'll repeat once again, that is called race condition. அதாவது அப்படின்னா when you are working on the concept of multi-threading, that is called inter-process communication. More than one threads வந்து communicationல இருக்கும்போது if you are the particular variable ஓட வேல்யூ வந்து ஷேரிங் மோட்ல இருந்துச்சு அப்படின்னா இப்போ எந்த ப்ராசஸ் மீன்ஸ் வேல்யூ அப்டேஷனுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கணுமா, அது வேல்யூ அப்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கணுமா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த கண்டிஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா ரேஸ் கண்டிஷன். Do you understand what I mean? அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த என்னங்கிற வேல்யூவை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த த்ரெட் எல்லாம் அந்த வேல்யூவை யூஸ் பண்ணணுமா, இல்ல இந்த வேல்யூ அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பத்தி டிஸ்கஸ் பண்றதா வந்து ரேஸ் கண்டிஷன். Is there any doubt? If that one or two or more threads are sharing the same memory or sharing the same, generally memory க்கு பதிலா என்ன சொல்லுவாங்க, resources அப்படின்னு சொல்லுவாங்க. If two or more threads are sharing the same resources at the same time, then this condition means that it's a process to make a confusion that whether the values update பண்ணதுக்கு அப்புறம் எடுக்கணுமா அல்லது அந்த ரிசோர்சஸ் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ரிலீவ் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணுமா இல்ல யூஸ் பண்ணக்கூடாதான்னு டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் த வேல்யூ ஆஃப் திஸ் n வந்து இந்த இன்புட் அப்படிங்கிற த்ரெட் வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2 தீஸ் ஆர் தி 3 த்ரெட்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு எடுத்துக்கணும்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? நான் சொல்றது புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? அதாவது என்னோட வேல்யூவை நான் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா எனக்கு யூஸ் ஆகணும். This situation is called as sync. That means this leads to the concept of synchronization. Syncing இருக்கணும், sync இருக்கணும்னு சொல்லுவாங்க, SYNC ன்னு சொல்லுவாங்க. Is it correct? கேள்விப்பட்டிருக்கீங்களா? SYNC, சிங்க் ஆகணும்னு சொல்லுவாங்க. So this is a concept here. See the definition. When two or more threads need to access a shared resource. Here shared resources means that the value of n என்னங்கிற மெமரியை நான் யூஸ் பண்ணிருக்கோம். So some way we need to ensure that நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும் அட் அ டைம்ல ஒரே ஒரு த்ரெட் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு, மோர் தென் ஒன் த்ரெட் அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும். கிளியர்? சோ அப்போ ஒரே ஒரு த்ரெட் தான் அட் அ டைம்ல ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சு இண்டிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா then you can use the concept of synchronization to make a threads to synchronize with each other. Is there any doubt? இப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு, என்னங்கிற வேரியபிள் வந்து 4 த்ரெட் தான் இல்ல, மோர் தென் ஒன் த்ரெட் யூஸ் பண்ண மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்க மல்டி த்ரெட்டிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கும்போது எந்த த்ரெட் வந்து எப்போ ஒர்க் ஆகும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அப்ப வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு த்ரெட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு த்ரெட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா then you can use the concept of synchronization techniques. If two or more threads need to share a resource,
then we need to ensure that only at a time only one thread can access the resource at a time. Here the resource அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல என்னங்கிற வேரியபிள் அதுதான் மெமரியை தான் மீன் பண்றாங்க. Is it clear? அது மெமரியா இருக்கலாம், இன்புட் டிவைஸா இருக்கலாம், அவுட்புட் டிவைஸா இருக்கலாம், it may be whatever may be. Generally we call as a resource. In this example the resource will be called as variable n. Variable n தான் மெமரி தான் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, ரிசோர்ஸா இந்த இடத்துல இருக்கு. சோ அப்ப இத நாம அட் டைம்ல ஒரே ஒரு த்ரெட் தான் ஆட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த த்ரெட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க வர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then you can use the concept of synchronization techniques. Knowledge of synchronization techniques can be achieved in two ways. You can use the keyword as a synchronized keyword in front of your function. Functionக்கு முன்னாடி நீங்க synchronized அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா then automatically நாட்டா வந்து இதுக்கு முன்னாடி போகக்கூடாது, பப்ளிக் ரன் மெத்தடுக்கு முன்னாடி சிங்க்ரனைஸ்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற த்ரெட்டுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு யூஸ் த கீவேர்ட் சிங்க்ரனைஸ்ட். சோ இந்த கீவேர்ட்ல நீங்க சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எந்தெந்த மெத்தட் வந்து நீங்க சிங்க்ரனைஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்களோ SYNCHRONIZED சிங்க்ரனைஸ்டு கீவேர்ட் எல்லா மெத்தடுக்கு இடையில போடணும். இப்போதைக்கு நான் சிங்க்ரனைஸ்டு போட்டா ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா மேபி தட் இஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருக்க சான்ஸ் இருக்கு, எந்த எரருமே இல்ல. சோ பை யூசிங் த கீவேர்ட் சிங்க்ரனைஸ்டு அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா ஒன்ஸ் இந்த த்ரெட்டுக்குள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த த்ரெட்டுக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த த்ரெட் ஃபுல்லா முடியாம வெளியே போகாது. Do you understand the difference? Once if the control is enter into the execution mode, இந்த த்ரெட்டுக்குள்ள எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த த்ரெட் எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே போகும். மீன்ஸ் தட் மல்டி த்ரெட்டிங் வந்து parallel ஒர்க் ஆகாது. Is it clear? Is there any doubt? இப்ப please to reply something. Yeah, okay. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இன்புட் மட்டும் தான் ஆக்சுவலா என்னன்னா இப்ப now tell me இந்த function 1 function 1 function 2 மல்டி த்ரெடிங் parallel ஒர்க் ஆகுதுல is there any issue? Is there any issue to work this function 1 function 2 parallel ஒர்க் ஆகலாமா ஆகக்கூடாதா? இதுல என்னோட வேல்யூஸ் நம்ம எங்கேயுமே அப்டேட் பண்ணவே இல்லை, எல்லாமே லோக்கல் வேரியபிள் தான் அப்டேட் ஆகுது. என்னங்கிற மீன்ஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எதுவுமே நமக்கு அப்டேட் ஆகல. அதனால இந்த மூணு மெத்தடு வந்து என்னவா இருக்கலாம், parallel ஒர்க் ஆகலாம். சோ இதுக்கு சிங்க்ரனைசேஷன் தேவை கிடையாது. பட் ஆக்சுவலா ஒன்ஸ் இந்த பட் ஆனா இன்புட் மெத்தடுக்குள்ள உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகணும், இன்புட் மெத்தடுக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா என்ன ஆகணும், இந்த மெத்தட் finish பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியே போகணும். That is a procedure. Clear? Okay. So just now I'm going to compile. இப்போ நான் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா ஸ்டில் என்ன ஆகல அப்படின்னா சிங்க்ரனைசேஷன் கரெக்டா ஒர்க் ஆகல. Synchronized. Okay, so I can try one more time. See that பாருங்க இனிஷியலாவே it will work read கேக்குது, then அதுக்கு ஏத்தாப்புல மத்த எல்லா த்ரெட்டும் ஒர்க் ஆகுது. பட் ஆனா மத்த த்ரெட் எல்லாம் பாருங்க உங்களுக்கு parallel ஒர்க் ஆகல, மீன்ஸ் parallel தான் ஒர்க் ஆகுது. Is it correct or wrong? புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ நீங்க once இந்த synchronized ரிமூவ் பண்ணி பாருங்க, parallel ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். அதாவது ஸ்வாப்பிங் நடக்கும் உங்களுக்கு as usual கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் மூலமா ஆட்டோமேட்டிக்கா மத்த த்ரெட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நீங்க 10 கொடுத்து பாருங்க,
ஸோ 2 த்ரெட் மட்டும் உங்களுக்கு சீக்வன்ஸா இருக்கும். இந்த 2 1 அப்படிங்கிறது இட் இஸ் தேர்ட் த்ரெட். தேர்ட் த்ரெட்னா என்னது? ஃபங்க்ஷன் 2 தான் தேர்ட் த்ரெட். இது நீங்க சிங்க்ரோனைஸ் கொடுக்காதனால ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெயிட். I can show a difference by adding the function name. Just for understanding purpose, just I'm adding the function name. So still வந்து பாத்தீங்கன்னா நான் function 2க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா synchronization யூஸ் பண்ணல. மீன்ஸ் parallel method மீன்ஸ் synchronization கான்செப்ட் நான் யூஸ் பண்ணல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா function 2ல இருக்கிறது ஒர்க் ஆயிருச்சு. இப்போ நான் 10 ன்னு கொடுத்தனா still function 1 ஒர்க் ஆக கிடையாது, function ஒர்க் ஆக கிடையாது because I used synchronized. So பாருங்க the function 1 ஒர்க் ஆகுது. கிளியர்? தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு function ஒர்க் ஆயிருக்கும். சோ நீங்க நார்மலா சிங்க்ரனைசேஷன் பண்ணும்போது இப்ப நீங்க இந்த மாதிரி ஒர்க் ஆகும்போது இஃப் யூ வாண்டட் நீங்க பாதி ப்ராசஸ் நடக்கும் போதே இஃப் யூ வாண்ட் டு இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா then you can call the method notify all. notify all அப்படின்னு ஒரு மெத்தட் நீங்க கால் பண்ணீங்கன்னா just a minute I can check it. So நார்மலா அதாவது என்னன்னா ஒன்ஸ் இல்ல இதோட எங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எல்லாரும் parallel-ஆ ஒர்க் ஆகுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா then you can call the method notify all. ஆக்சுவலா அது வந்து ஃபங்க்ஷன் எண்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. if you want to write some conditions here நீங்க வேணும்னா என்ன கண்டிஷன்ஸ் வேணாலும் எல்லாம் எழுதிக்கலாம். இப்போ நீங்க நோட்டிஃபை ஆல்னு போட்டு பாருங்க இந்த இடத்துல அதர் த்ரெட்ஸ் ஆல்சோ அலோட். இப்போ என்ன ஆகுனா மற்ற த்ரெட்ஸ் வேணும்னா வந்து இந்த இடத்துல பேரலா ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க நோட்டிஃபைன்னு கொடுத்துட்டீங்க. நோட்டிஃபைன்னு ஒரு மெத்தட் இருக்கு. நோட்டிஃபைனா ஒரு பர்டிகுலர் மெத்தட் தான். பட் நிறைய த்ரெட் இருக்கிறதுனால யூ கேன் கிவ் நோட்டிஃபை ஆல். ஜஸ்ட் a minute. I can add synchronized here. பட் இது த்ரெட் அப்படிங்கறனால உங்களோட ஆர்டர் ஆஃப் தி சீக்வென்ஸ் உங்களால ஈஸியா ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. functions so notify all method call பண்ணீங்கன்னா if you can make it as others to indicate அதாவது மற்ற ப்ராசஸும் you can start to work with as a multi threading மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா. ஸோ இதுதான் ஒர்க் ஆகுது. இல்ல திரும்ப அவுட்புட் இதாகல. பட் ஆக்சுவலா இது ஒர்க் வித் பேரலல். உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து பேரலா ஒர்க் ஆகும். ஒன்ஸ் அதுல உள்ள போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வர முடியும். பட் நோட்டிஃபை ஆல் கொடுத்தா ஒர்க் ஆகும். பட் ஆக்சுவலா நோட்டிஃபை ஆல் கொடுத்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு அது காமிக்கல. பட் யூ கேன் பை யூசிங் நோட்டிஃபை ஆல் மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் அலர்ட் த த்ரெட்ஸ் டு ஒர்க். மற்ற த்ரெட்ஸையும் வந்து உங்களுக்கு பேரலா ஒர்க் பண்றதுக்கு இண்டிகேஷன் பண்ணலாம். இஸ் தட் எனி டவுட் நவ்? சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா? Is there any doubt for a synchronization? Even இந்த மாதிரியும் கொடுக்கலாம். Or otherwise you can use a synchronized keyword for objects. இப்போ நீங்க நார்மலா thread objectsக்கு implement பண்ணுவீங்க. So one way for you can use a keyword synchronized in front of the function definition means அந்த particular threadக்கு முன்னாடி போடலாம். இப்போ in case நீங்க ஒரு thread object create பண்றீங்க அப்படின்னா for example நேத்து object create பண்ண object ஞாபகம் வச்சுக்கோங்க. just உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன் இத. இப்போ thread 1 இந்த மாதிரி நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. so that நீங்க என்ன பண்ணிக்கலாம் synchronized synchronized then you can give object name. You can give the object name like this. This is the another method to make your the execution be a synchronized. Synchronized அப்படின்னா you can make it as a sequence order.
sequence order நீங்க அதை பண்ணிக்கலாம். So these are the two possible ways the synchronization techniques can be applied. So the synchronization is very, very important. So whenever you are going to design any application, always you need to predict that whether the concept of synchronization is applicable or not. Clear? So that the inter-process communication play a major role. That means that inter-process means your processor sharing the same items for more than one thread. That is called inter-process communication. So inter-process communication vandhunaவே கண்டிப்பா the synchronization concepts play a major role. Is it clear? Okay, so that's all about the concept of multi-threading. Is it clear? Yeah, just a minute. So now you know that syllabus. So now you have to check the syllabus. Java program. Sorry. If you have a LAMP syllabus, please to open it. LAMP syllabus வச்சிருந்தீங்க அப்படின்னா open பண்ணிக்கங்க. Okay, see the lab syllabus. Okay, so let us take a one example. இப்போ இந்த இடத்துல ஒரு examples எடுங்க. Yeah, please to listen this. இந்த question read பண்ணுங்க பார்க்கலாம். So read the question number 9. Is there any doubt? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? Okay, don't worry about for generation of random integer. There is a one predefined classes we have that is called random number, so that automatically it will generate a random number. If you are creating an object for the random, a random class நீங்க object create பண்ணீங்க அப்படின்னா automatically it will create it. Don't worry. So ஒரு threadல random number generate பண்ணனும். மொத்தம் 3 thread create பண்ண சொல்லிருக்கான். So ஒரே கிளாஸ்ல நீங்க create பண்ணிக்கீங்க. 3 மெத்தட் எடுத்துக்கங்க. ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா random number generate பண்ணனும். For every 1 secondல வேணா just ஒரு random number நீங்க generate பண்ணுங்க போதும். So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா then you can check it whether it is even or odd. Even number odd number இல்லையான்னு பார்க்கணும். If it is even number இருந்ததுன்னா வந்துட்டு it will generate the square number இருக்கணும். If the odd number இருந்துச்சு அப்படின்னா third thread வந்து cube of the number display பண்ணணும். Is it clear? Do you understand what I am speaking? நான் பேசுறது புரியுதா? Okay, so now let us take now. So நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா just hello. Okay, so now we are trying to implement. Actually, I will tell you the logic for implementation of the random integer. So we know that there is a function or the class we have that is called random. Okay, here odd or even number இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து நம்ம generate பண்ண நம்பரோட data type என்ன இருக்கணும்? Here randomா என்னன்னா அதே generate பண்ணிக்கணும். நாம வந்து input கொடுக்கணும் necessity கிடையாது. அப்ப இதே லாஜிக்ஸ் தான். just we have just நான் இத நான் மாத்திடுறேன்.
Is it clear? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சாரி ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரேண்டமான ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணணும். அப்போ I have to use the class random. Random is a predefined class which is defined under util packages for generating a random number. By using this object ஆறுங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can generate it. அப்ப அதை நீங்க ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜர்னா நெக்ஸ்ட் இன்ட்டு ஃப்ளோட்னா நெக்ஸ்ட் ஃப்ளோட் அந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஒரு ஃபங்க்ஷன்ல மீன்ஸ் லைக் இன்புட் வர மொத்தம் 3 த்ரெட் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஒரு த்ரெட்ல இன்டிஜர்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. அடுத்த த்ரெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடா இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து இந்த இது சிங்க்ரனைசேஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஏன்னா என்னோட வேல்யூ தெரிஞ்சாதான் நான் அடுத்தது ஒர்க் பண்ண முடியும். ஸோ வாய்ட் அண்ட் ஒர்க் ஃபார் ஆட் நம்பர். ஆட் நம்பரா இருந்தா என்ன பண்ணணும்னு பாருங்க. ஆட் நம்பரா இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் இட் இஸ் ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா கியூப் ஆஃப் த நம்பரை டிஸ்பிளே பண்ணது கியூப் அதாவது மல்டிப்ளை பண்ணி அதை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. கியூபா டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஃபார்ம்ல எஸ்ஓபின்னு எழுதுறேன். ஜஸ்ட் என் ஸ்டார் என் டிஸ்பிளே பண்ணணும். எப்போ இங்க பாருங்க ஜஸ்ட் ஐ கேன் கிவ் யூ ஒன்லி த ஓவரால் வியூ. ஜஸ்ட் யூ கேன் கம்ப்ளீட் த ப்ரோக்ராம். எப்போ அப்படின்னா யூ கேன் ரைட் த லாஜிக் ஃபார் இஃப் த நம்பர் இஸ் ஆடா இருந்துச்சுன்னா. Then you can write the same logic for square. This is the same logic for even number. Even number க்கு நான் எழுதுறேன். So even number க்கு நான் எழுதும்போது it is 0. So even number ஆ இருந்தா it is the square of the number. This is the logic you need to write. I will repeat once again. நான் first question read பண்றேன். Write a Java program that implements a multi-thread application that has a 3 thread. 3 thread இருக்கணும். ஒரு த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் இன்டிஜரை ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கணும். So this is the thread which generates a random integer. This is the thread which generates a random integer. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்க வந்து இதே போதும். then we can check it later. அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது you can use synchronization. அதாவது by another threadல odd நம்பரா இருந்துச்சு அப்படின்னா you can display the cube of the value. நீ என்ன வேல்யூ ரேண்டமா ஜெனரேட் ஆகுதோ அந்த வேல்யூ. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா then even number இருந்துச்சு அப்படின்னா then you can display the even value. Means that square of the number அவங்க display பண்ண சொல்லியிருக்காங்க. Clear? Okay. But here if you are using like this, இப்போ இந்த இடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா it can generate any random number. இது வந்து எந்த random number வேணாலும் generate பண்ணும். So that the corresponding packages for including the random class என்ன அப்படின்னா import java.util package. Util is a package which is used to read the value, means that for defining advanced features for implementation. So இப்போ வந்து இல்ல எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு லிமிட் குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் 10க்குள்ள தான் எனக்கு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் ஆகணும் அப்படின்னா you can give 10. இப்போ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேண்டம் நம்பர் will be generated from 0 to 10. We call as a seed value இத சொல்லுவீங்க. So that is a limit. So for example, if you are given 100, it is a 2-digit value. நீங்க எதுமே கொடுக்கல அப்படினாலும் it can generate any random value. There is no limit on the number. நம்பருக்கு எந்த லிமிட்ஸுமே இருக்காது. Then எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மெத்தடுக்குள்ள தான் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஒரே வேரியபிள் தான் ஷேர் ஆயிருக்கனால ஒரு கிளாஸ்க்குள்ள தான் நீங்க பண்ணணும். So that you can use anonymous method for invocation. For making a function call, you can use anonymous method. Is it clear? Is there any doubt? So this is the concept, so that you can take it as an assignment part and you can submit it.
Okay, I can give you this as an assignment. You can, you know how to write. And so here we are sharing the values. If you are sharing the value, it must be only on a same class. Synchronization is applicable. If it is on different classes, the synchronization is generally is not applicable. So this is the procedure. I mean, that's saying that the integer generate பண்ற values தான் generate பண்ண சொல்றதுனால you have to define only inside of the same class. ஒரே கிளாஸ்ல நீங்க பண்ணணும் so that integer generate ஆனா மட்டும் தான் it will be it will be work so that you can go with the concept of anonymous method யூஸ் பண்ணி நீங்க implementation பண்ணிக்கலாம். Is there any doubt? I hope you have some clear idea about for the implementation of multi-threading. Yeah, okay, thank you. So here, okay, that's the basic things about the concept of threading. Just like 1 second, I can recall the basic concept of threading because the threading is very, very important even if you work for any programming language because we are sharing that memory parallelly so that it will give a more better utilization. அதாவது என்னன்னா நீங்க ஒர்க்கை வந்து ஒவ்வொரு டைம்ல மாறி மாறி ஒர்க் பண்ணனால the memory means CPU utilization is high. The performance of your system is high. Okay, so you know what is the definition of a thread? So normally the thread is called as a units of execution. It is an independent process and it is a lightweight process. And normally in a process is a collection of thread. Normally here every thread will be called as objects in Java. So that normally the thread life cycle is very, very important. So the operating system maintains a queue. That means that always whenever your process is started, it will cause the n number of states. It starts from the new, then it end with the termination. So that whenever the process is created, then it will be added only at the queue. You know what is queue? Data structure படிச்சிருப்பீங்க. So normally from queue இருந்து வந்து ஒவ்வொரு process எடுத்துக்கிட்டு தான் வந்து operating system run பண்ணும். அப்ப there are different type of states வந்து இந்த இடத்துல இருக்கு. ஒன்னு வந்து new, runnable. நீங்க இந்த டயகிராம் வச்சு எழுதிக்கலாம். New, runnable, running and blocked. Okay, blocked நீங்க வெயிட்டிங் கூட போடலாம். Instead of this blocked, you can say it is waiting கூட நீங்க சொல்லிக்கலாம். So the diagram is very, very important. Always whenever the process work ஆகும்போது it will work in background. You can't know that. உங்களுக்கு அது தெரியாது. Once if you want to know, you can see that. Clear? Okay, so this is the status of the execution. Always the status is very, very important to understand the working principle. For example, எதுக்காக இந்த மட்டும் state information நம்ம work பண்றோம் அப்படின்னா assume that நீங்க வந்து ஒரு பேங்க் அப்ளிகேஷன் நீங்க வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க லாக் அவுட் கொடுத்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் டெர்மினேட் ஆகும். இப்ப என்னன்னா ஒன்ஸ் அது மறுபடியும் திரும்ப நீங்க லாகின் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா இது அகைன் இட் வில் பி a நியூ ப்ராசஸ் தான். அப்ப என்ன ஆகும்னா இட் இஸ் a கரண்ட் ப்ராசஸா இருந்துச்சு அப்படின்னா தென் ஆல்ரெடி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா இட் வில் ஒர்க். அதர்வைஸ் என்னன்னா டெர்மினேட் இருக்கும் அகைன் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதர்வைஸ் ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட த்ரெட் வந்து டெர்மினேட் ஆயிடும். Again, திரும்ப நீங்க relogin பண்ணணும். So with the help of this status information only, we are going to maintain. So that the state information is very, very important, very, very useful while you are working with the applications. Okay, so multi-threading, there are two possibilities there. One is a multitasking and as well as a multi-threading is there. So that this is the major advantages of a multi-threading. That is called better utilization of the resources. Then it is very easy to design. And means that we are getting more response from any programs. And this is the differences between multi-threading and multitasking. Multitasking means that it is a process, more than one process. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் 2 சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். பட் இதெல்லாமே ஒரே ஸ்டெப் தான். நான் கிளாஸ் எடுக்கிறது மட்டும் தான். So I am doing multi-threading தான். I am not doing multitasking. But if I am at the same time I'm handling the class for work and final year, you and final year, that is called multi-processing. That is called multitasking. Clear? Did you understand the difference? நான் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் 2 சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் தான் for taking a class for Java. So it is called multi-threading. But if I'm taking a class for the 3rd year, 2nd year and final year at the same time, then it is called as a multitasking. That is called multi-processing. So multi-threading na ஒரே டைம்ல வந்து நிறைய thread work ஆகும். But it's only one process தான். But here multiple process will be work. Then it is a lightweight process because we have a small action. But actually here multi-process இருக்கும்போது நிறைய threads இருக்கும். So that it's a heavyweight process. Memory sharing வந்து possible.
இதுல வந்து மல்டி ப்ராசஸ்ல வந்து மெமரி ஷேரிங் வந்து மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது. Then we can use thread control back. That is a memory sharing. இது நீங்க பின்னாடி வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வரும்போது இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். At a டைம்ல ஒரே ஒரு சிஸ்டம் கால் மட்டும் தான் இருக்கும் because it is a thread. Function call the thread function system calls அப்படி நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலா மல்டி ப்ராசஸிங்ல நிறைய சிஸ்டம் கால்ஸ் இருக்கும். ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து இதுல குறைவா தான் இருக்கும். ஏன்னா த்ரெடிங் மல்டி த்ரெடிங் ஒரே டாஸ்க் மட்டும் தான். இங்க நிறைய டாஸ்க் இருக்கிறதுனால கண்டிப்பா மெமரி அதிகமா இருக்கும். கண்ட்ரோலபிள் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு ப்ராசஸுங்கும் போது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது அப்படியே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்ப நான் உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டோமோ உங்களை ஈஸியா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். I'm taking his classes at the same time with second year and final year. அந்த என்னால அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் தென் ஷெட்யூலிங் தேவையில்லை. ஷெட்யூலிங்னா எந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எந்த இது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது தான். பட் ப்ராசஸ்க்கு இவங்களுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நமக்கு தேவை. இந்த ஷெட்யூலிங் ஒர்க் ஆகாது த்ரெட்டுக்கு. ஏன்னா எந்த ப்ராசஸ் எப்படி வேணாலும் ஒர்க் ஆகலாம். டிபெண்டன்சி இருக்கு. ஒவ்வொரு த்ரெட்டுக்கு இடையில டிபெண்டன்சி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் டிபெண்டன்சி. ஒரு நம்பர் வந்து வாங்கினதா அதுக்கு ஏற்றாலும் ஒர்க் பண்ண முடியும். டிபெண்டன்சி இருக்கு. பட் ஆக்சுவலா மல்டி ப்ராசஸ்ல டிபெண்டன்சி இருக்கு. அவங்களுக்கும் ஃபைனல் இயருக்கும் டிபெண்டன்சி கிடையவே கிடையாது. தென் அடுத்து பாத்தீங்கன்னா காமன் ஸ்டாக் அண்ட் ஹீப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தனித்தனியா மெமரி அலோகேட் ஆயிருக்கும். தென் எஃபிஷியன்சி இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். கிளியர்? So these are the major differences between multi-threading and multitasking. Is there any doubt? Okay, first I can finish. And these are the advantages of multi-threading. You can note it down. That is advantages of multi-threading. You can add these points along with this. The point is what you add பண்ணிக்கீங்க. You can add this point here. So now we know how to create. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ரெண்டு வேல கிரியேட் பண்ணலாம். த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். த்ரெட் கிளாஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி கோட்ஸ் எப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள்ங்கிறது சொல்லியாச்சு. Then thread class எப்ப யூஸ் பண்ணனும், ரன்னபிள் இம்ப்ளிமெண்டேஷன் எப்ப பண்ணனும்னு சொல்லியாச்சு. And these are all different type of exception is possible to be generated during multi-threading operation. And there are different type of a method will be work. I mean, defined under thread class and the priority. Then you can work. இது எல்லாமே வந்துருச்சு. Then the next thing is the synchronization is very very important. The synchronization எப்படின்னு தெரியும். எப்படி synchronization ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க படிச்சிருப்பீங்க. Clear? And the next thing is the grouping of thread அப்படிங்கிறது தான். So grouping of thread அப்படிங்கிறது என்னன்னா more than இப்போ இந்த எல்லாமே thread இருக்கு. இந்த எல்லா threading group பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா thread groups நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So thread group தான் first of all thread group create பண்ணனும். So this is the logic for a thread group. So this is the name of that thread. இது வந்து name of the thread. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா so then you can thread object create பண்ணும்போது குரூப்போட பேரை வச்சுட்டு current thread வச்சு நீங்க வர்க் பண்ணிக்கலாம். இந்த நேம் அப்படிங்கிறது என்னன்னா group name, means you are giving it the name for a thread. இந்த thread group வச்சு வர்க் பண்ணனும் அப்படின்னா. Is it clear? Is there any doubt? Okay, so that's all about the multi-threading concepts. Just a minute. I can go through the syllabus. Just you can see the syllabus now. So in unit number 4, difference between multi-threading and multitasking. So you know what is the difference between multi-threading and multitasking, you know that. Then thread lifecycle, you know, that is called thread lifecycle means the status information and how it will work. And also you need to write a one simple program to display the states of your every thread. Over a thread you display பண்றதுக்கு state display பண்றதுக்கான கோட் வந்து நீங்க எழுதினீங்கன்னா போதும். Then creating threads. You know how to create a threads. Then synchronization thread and inter-thread communication. Inter-thread communication means what? Inter-process communication by using synchronization thread. Then dormant thread. You know dormant thread means it is a low priority thread and thread groups. So this is the very basic information about the threading. Just a minute.